போட்டு வந்துட்டேன். என்னடா இந்தடா சொங்கி சட்னி அரைக்கலான்னு போனா பொட்டுக்கல்ல இல்ல, ஒரு மல்லிகை சாமான் இல்ல, என்னடா செஞ்சு வச்சிருக்க கிச்சனுக்குள்ள போய் நீ? இன்னும் தூங்கிட்டு இருக்க நேரத்துல எந்திரா மேல. இந்தடா இல்ல சொங்கி, இங்க ஒருத்தி கத்திக்கு இருக்கா, என்னன்னு கேக்குறியாடா நீ? எந்திரிக்கிறே அப்படின்னா தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தவா? என்னடி கிளிக்மா? ஏன்டா முதுகு செட்டவனே, உன்னால நேரம் உட்கார முடியாதாடா? என்ன கிளிக்மா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி போட்டு நொய் நொச்சிட்டு இருக்க. ஏன்டா கேவலப்பட்டவனே, சட்னி அரைக்கலான்னு போய் பொட்டுக்கல்ல இருக்கான்னு பார்த்தா பொட்டுக்கல்ல இல்ல, என்னடா செஞ்ச? அதுவா கிளிக்மா, வாய் வலுன்னு இருந்துச்சா, அதான் வருன்னு வறுத்து தின்னு விட்டு. ஏன்டா ஏலே, நானே ஆசையா இருந்தேன்டா இட்லியை வச்சு சட்னியை வச்சு திங்கலாம்னு, இப்படி போய் பொட்டுக்கல்ல தின்னு விட்டியடா, என்னடா செய்வேன் நானு? சரி அழுவாத. எவ்வளோ காசு வச்சிருக்கவா? ஸ்டோர் வரைக்கும் போய் வாங்கிட்டு வருவோம். ஏலே சொங்கி, உனக்கா வெக்கமா இல்லையாடா? வேலைக்கும் போல ஒண்ணுக்கும் போறது இல்ல, என்கிட்ட வந்து காசு வச்சிருக்கியான்னு கேக்குற? சரி கிளிக்மா, இருக்கிற காசை எடுத்துட்டு வா. நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இட்லி சட்னி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. போய் வாங்கிட்டு வந்துடும் ஸ்டோருக்கு போயிட்டு. ஏலே ஸ்டோருக்குலாம் பெரிய பெரிய ஆளுக போறதுடா, நமக்கு இந்த பக்கத்துலயே முருகன் கடை இருக்கு, அங்க போய் கடன் சொல்லிட்டு வருவோம்டா, ஏதோ இருக்கிறத கொடுத்து விட்டு. இங்கே கிளிக்மா விவரம் தெரியாம இருக்கவாரு. ஸ்டோருக்கு போனா ஒரு பொருளுக்கு ₹1 ₹2 கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்படியாடா சொங்கி? அப்ப சரிடா, வாடா கிளம்புடா, போய் வாங்கி வந்துருவோம் சீக்கிரமா. இந்தாம அரட்டை உசுரு, இங்க நாங்க எடுத்துருக்க பொருள் எல்லாம் எம்பிட்டு வரும்னு தோராயமா சொல்லு பாப்போம். ஆயில் பொட்டுக்கல்ல அப்புறம் நொறுக்கு தீனி அது இதெல்லாம் சேர்த்து ஆண்டி ஒரு 5000 வந்துருச்சு ஆண்டி. இது இந்தாடா சத்த வயல, இங்க வந்தா கம்மியா வைக்கணும்னு சொன்னா என்னடா 5000 கேட்டுருக்கா? நான் என்ன கிளிக்மா பண்றது? இம்புட்டு பில்லு வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுரி. என்னடா இவ என்ன இப்படி சொல்லிக்கிருக்கா? நீ என்னடா ₹1 2 கம்மி ஒன்று வாங்கல, நான் உன் பேச்சை கேட்டு இங்கே வந்து விட்டேன். நான் அப்பவே சொன்னேன்டா முக்கு கடை முருகன் கடைக்கு போகும்னு, கேட்டையாடா நீ? இப்போ என்னடா செய்ய நான்? உன்னை தாண்டா வித்துட்டு போகணுங்க. ஆண்டி நீங்க ஏதாவது இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கோங்க ஆண்டி, இங்க நிறைய கஸ்டமர் இருக்காங்க, சங்கடப்படுவாங்க, நீங்க பில்லை கொடுத்துட்டு கிளம்புங்க. இந்தாம்மா பேசிட்டு இருக்கோம்ல, பில்லுலயே குறியா இருக்க. இவ சட்ட வயல வா வான்னு கூட்டு வந்துட்டு இங்க வந்து எப்படி எல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இங்க வர இந்த அரட்டை உசரெல்லாம் என்னை பார்த்து பேசுற அளவு கொண்டு வந்துட்டேன். என்னடா நான் என்னடி பண்றது? உன்னை வீட்டுக்கு வாடா சொங்கி, உன்னை வீட்டுல வச்சு பேசிக்கிறேன். இந்தாமா பில்லு. இலை சொங்கி, அந்த பிள்ளைய பார்த்து சொல்லி விடாம வாங்கின பொருளை எடுத்துட்டு வாடா வீட்டுக்கு. அத்தே இங்கே செம கோவத்துல இருக்காளே, வீட்டுக்கு போனா பந்தாட போறாவோ. இந்தாமா இதா நல்ல கவர்ல போட்டு கொடு. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.